என்ன தாண்டவராயா? டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்புல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூது கட்டத்திலமா பேசாதியா. என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது, வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காத. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். யார் இங்க? அனாவசியம் பேசக்கூடாது. எனக்கு வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நான் டெய்லரா இல்லையா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். ஐயா, அது இல்லைங்க. வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால்னு போட்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோபாலு, சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாலதி, சுருக்கனா மால். ரெண்டையும் கூட்டுங்க, கோல்மால். நல்ல வேலை, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்ல? நிறுத்தியா? எதுக்கே வந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எளவு போன பாத்தியா? பாட்டனே. பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகள் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பார்க்கணுமே. அவ தச்சு துணியவா? இல்ல, அக்காவியே. உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்னை வைத்தியரை பார்க்க சொல்லுவா. திமிர பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லிவை. இவர் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜால்ரா போடுறாரு, பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சிங்கதுரை கண்ணு அவ மேல விழுந்துருச்சுன்னா காஜா எடுத்துருவாரு. எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேரை காஜா எடுப்பாங்க. ஏயா இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு? என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டிக்கு ஓரம் தைச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்டூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே எடுத்து போடு. என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கிழிஞ்சா மறுபடி தைச்சு போட்டுக்கலாம். கற்பிழந்துட்டா. என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. வர்றாங்க பாரு. பாத்துமா, பாதையில குண்ட விட குழி அதிகமா இருக்கும். என்ன அது? ரோடுங்க. அது தெரியுது. கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கதுரை கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு. அதுக்கான பேமெண்ட்ஸையும் வாங்கிட்டாரு. ஆனா தார் ரோடே காணுமையா? என்னையா காரணம்? அது ஒரு பச்சாதாபங்க. என்னது? கிராமத்து ஜனங்களுக்கு கால்ல செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போடுறதையே விட்டுட்டாருங்க. அதுக்கு வாங்கின பணம்? அது ஒண்ணு இல்லைங்க, பசி ஏப்பம். ஆமா, கோழி பண்ண வச்சா 10 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கதுரை 50,000 பணம் வாங்கினாரே, எங்கே அந்த கோழி பண்ண? இந்த ஊர்ல கோழி திருடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கலீங்க. அப்ப அந்த கோழியெல்லாம் பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு வெட்டுறேன்னு சொல்லி சிங்கதுரை பணம் வாங்கியிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணோம், தண்ணீரையும் காணோம். ஏன்? அது ஒரு கண்ணீர் கதைங்க. மேட்டு தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்னக்கிளி அன்னக்கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சுதுங்க. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாழுங்கடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேன்னு பயந்து கிணறு வெட்டுறதை விட்டுட்டாருங்க. கிணறுக்கு வாங்கின பணம்? தண்ணி தான். ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்கே அம்மா. ஐயோ, என்னமாச்சு? பக்கத்து ஊருக்கு தண்ணிக்கு போனவங்க ஆத்தாவுக்கு முடியாம போயிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நல்லா வேணும். கிழவிக்கு கொழுப்பு தான். வீட்டுல உருப்படாம ஒரு பையன் இருக்கிறான்ல,
அவனை அனுப்பி வைக்கிறது? எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவில்ல? எழுந்து வாங்கம்மா, நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சிங்கதுரை தப்பு பண்ணிருக்கிறாரு இல்லைங்கள. அதுக்காக அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதுற அளவுக்கு போனீங்கன்னா என்னையா என்ன ஆகும்? சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. சைத்தானே மிரண்டா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆபீசர் அம்மா, என்ன பத்தி அரசாங்கத்துக்கு எழுதி உங்களால என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? அப்பாவி ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ச்சே, 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 ச்சே. இந்த நாட்டுல அப்பாவி மக்களை எவன் ஏமாத்த? இந்த ஜனங்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்களே பெரிய லட்சியவாதின்னு. அந்த லட்சியவாதி லஞ்சம் வாங்கல, அந்த உத்தம ஊழல் செய்யல, அந்த தியாகி திருடல. ஏதோ ஆத்துல போற தண்ணி ஐயா குடிச்சேன்னா அம்மா குடிச்சா என்ன? ஐயா குடிச்சிட்டு போறேன், வேணும்னா அம்மாவும் குடிக்கட்டும். சுயசேவைக்கு அப்புறம் தான்மா பொது சேவை. ஏயா மூர்த்தி, இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொன்னங்க, ஆனா இங்க எடுபடல. Shut up. பெண்களை பூ மாதிரி மென்மையானவங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன். மத்த பொண்ணுங்க மாதிரி நான் பூ இல்ல, நெருப்பு. நெருப்பா? நீ நீ நெருப்புன்னு சொன்னதுதான் எனக்கு நினைவே வருது. கொஞ்சம் எங்க போச்சு? இது கவர்மெண்ட் ஆபீஸ். இங்க குடிக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும். நான் என்னைக்குமே மது தர்மத்தை மீறவே மாட்டேன். நான் பண்ண அக்கிரமங்கள்லாம் இந்த ஃபைல்ல தானே இருக்கு. இத கொளுத்திட்டா பிரச்சனையே இல்ல. நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற. வரட்டுமா? போடி. அம்மா சும்மா சொல்லிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க, அப்புறம் அதையும் கொளுத்திடுவாரு. என்ன நம்ம சண்பகத்துக்கு திடீர் கல்யாணம்? எல்லாம் நம்ம சிங்கதுரை ஐயாவோட ஏற்பாடு தான். அப்படியா? சரி, கல்யாணம் தான் திடீர் கல்யாணம், மாப்பிள்ளைமா திடீர் மாப்பிள்ள. வணக்கம் ஐயா. உட்காருங்க, உட்காருங்க. வணக்கம். அடடா செண்பகம், என்னம்மா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லையே? ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? போய் தாலியை கட்டு. இவர மாப்பிள? என்னையா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த வயசானவரா மாப்பிள? ஏமா, இது நீங்க பெத்த பொண்ணு தானே? இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த வயசான மாப்பிளைய பாத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்போ உங்களுக்கும் இஷ்டம் இல்ல, உங்க பொண்ணுக்கும் இஷ்டம் இல்ல, யாரோ ஒருத்தர் கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் நடக்குது இல்ல? சொல்லுங்க. ஏமா, உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு வாழ்க்கை அழியறது பார்க்க ஆசைப்படுறீங்களா? சும்மா அழுது பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. என்னையா பண்ண சொல்றீங்க? ஐயா பெரிய மனசு வச்சுதான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்கிறாரு. நான் என்னையா பண்றது? இது கூட நடக்கலன்னா இந்த ஊர்ல இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையா? பயப்படாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த கிழவரோட இல்ல. பெரியவர, இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், அப்புறம் பாப்போம். ஏந்திருங்க. பழனிசாமி வா. 2 வருஷம் ஆகட்டும் சொன்னல, ஏந்திரியா மேல. வாடா, பயப்படாத வாடா. நான் இருக்க கட்டுற தாலிய. ஐயர, தாலிய கொடுங்க. இப்ப அடியா கெட்டு மேலத்த.
காசு வச்சா ஆகாத காரியமா அம்மா கண்டோரண்டா பூக்காத பூவனமா பொங்க வச்சு அம்மனுக்கு படைப்போம். புஞ்சையிலும் நஞ்சையிலும் பொன்னை எளி எடுப்போம். கண்ட மீனாட்டா மானாட்டா அம்மன் அழகிய கண்ணு அது பட்டாலே கட்டாயம் கண்ணி கழிஞ்சிடும் பொண்ணு. வண்ண வண்ண மாலை வந்து விழும் வேளை வைகாசி மாசம் பிறக்கும். பொங்க வச்சு அம்மனுக்கு படைப்போம். புஞ்சையிலும் நஞ்சையிலும் பொன்னை எளி எடுப்போம். தொட்டு ஓடைக்குள் தண்ணீரா ஓட நீர தொட்டு ஓடும் அல தொட்டு வாடாத அங்கங்கே ஊரெல்லாம் கும்மாளம்தான் நாளெல்லாம் தெம்மாங்குதான் நமக்கு என்ன குறைச்சல் உள்ளது சொல்லடி முத்தாயி. பொங்க வச்சு அம்மனுக்கு படைப்போம். புஞ்சையிலும் நஞ்சையிலும் பொன்னை எள்ளி எடுப்போம். பொங்க வச்சு அம்மனுக்கு படைப்போம். புஞ்சையிலும் நஞ்சையிலும் பொன்னை எள்ளி எடுப்போம். வீணாட்டா மானாட்டா அம்மன் அழகிய கண்ணு அது பட்டாலே கட்டாயம் கண்ணி கழிஞ்சிடும் பொண்ணு. வண்ண வண்ண மாலை வந்து விழும் வேளை வைகாசி மாசம் பிறக்கும்.